ஹலோ காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இதுதான் உங்கள் நானாச்சலம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோடய 5th மந்த்து சீர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 5th மந்த்து சீர் எங்கள் வீட்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் கொடுத்தாங்கங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் கால் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5th மந்த் வந்து இது என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சி. ஸோ அதனால் வந்து 5th மந்த் வந்து எனக்கு வந்து பிடிச்ச சாப்பாடெலாம் செஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வளவிலாம் போட்டு எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் பண்ணது. ஸோ ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எந்த ஒரு குறை இல்லாமல் கரெக்டாக எல்லாமே பண்ணாங்க 5th மந்தில். ஸோ யார் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் அண்ணி தான். ஸோ எங்கள் வீட்டில் பண்ண 5th மந்த் சீர் தான் இது. இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து 5th மந்த் சீர் தான் சொல்லுவாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் வீட்டு சைட்லாம் வந்து மருந்து கொடுக்குறது இல்லை பூ வைக்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக சிறப்பாகவே போச்சு. நிறைய பேர் வந்து பொட்டெலாம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருமே கவர் பண்ண முடியல வீடியோவில். ஸோ அதனால் வந்து ஓரளவு எடுத்த வீடியோ தான் நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். அதுவும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும்னா என்னோடய பேபிலாம் பிறந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ. ஸோ அது வரைக்கும் வராதுன்னு நினைக்கிறேன், தெரியல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து வளவில் சந்தன குங்குமம்லாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து வளவில் போட்டு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேப்பக்காப்பு போடுவாங்க. அது கொஞ்ச நேரம் போட்டு இருந்துட்டு அதுவே கலந்துரும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ போட்டு பால் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அது 5th மந்தில் கொடுக்குறதான். அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா 5 விதமான சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு 20 பேர்கிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம். 20 பேர்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் நிறைய எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்தாங்க. நிறைய பேருக்கு வீட்லேயுமே வச்சு கொடுத்தோம் வராதவங்களுக்கும். ஸோ நல்லாவே வந்து சிறப்பாகவே வீட்டிலேருந்து பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ சாப்பாடுமே வந்து சூப்பராகவே இருந்தது. எனக்கு பிடிச்ச மாதிரியே லெமன் ரைஸ், புளி சாதம், அதுக்கப்புறம் இதெல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு ஸ்வீட் வச்சு தான் கொண்டு வந்தாங்க. வடை, அப்பளம், அப்புறம் அந்த மாதிரிலாம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. அப்பா தான் வந்து சந்தன குங்குமம் வைக்கிறாங்க, அப்பா தான் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் வைப்பாங்க, அண்ணன் வைக்கிறாங்க. ஸோ அண்ணி வந்திருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அண்ணி வந்து கன்சீவாக இருந்தாங்க. ஸோ அதனால வந்து அவங்க வர முடியல. அவங்க வந்து 1st மந்த் அவங்களுக்கு, எனக்கு 5th மந்த்து, அவங்க 1st மந்த்து இப்போ தான் கன்சீவ் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களுமே செகண்ட் ப்ரெக்னன்சி தான், அதனால் வர முடியாது. ஸோ ஃபேஸ் பார்த்துக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அவங்களால வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் அவங்க வரல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஆரத்தி எடுத்தாங்க. ஸோ ஏன் ஜெல்லிலாம் கொட்டி கிடக்குது இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து வீடு கட்டிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து சிமெண்ட்டு மூட்டை ஜெல்லிலாம் கொட்டியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. சந்தன குங்குமம்லாம் வச்சு ஆரத்திலாம் எடுத்ததுக்கப்புறம் ஸோ உள்ளே போக சொன்னாங்க. உள்ளே போய்ட்டு சாமிக்கிட்ட வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இது பண்ணாங்க. அப்புறம் 2 3 பேர் வரல. எங்கள் சின்ன மாமனார்லாம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் உள்ளே வந்து சந்தன குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் இது பண்ணாங்க. ரொம்ப சூப்பராகவே போச்சு, நல்லாவே இருந்தது. இது பொங்கல் கிட்ட தான், பொங்கலுக்காக தான் ஊருக்கு போயிருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து 5th மந்த் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. இது என்னோடய மேரேஜ் சாரீ தான் இது வந்து. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன், பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான் என்னோடய 5th மந்த்து. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 7th மந்த்து பேபி ஷவர் தான் பண்ணிட்டு போனாங்க. ஸோ 7th மந்த் பண்ணலாமா 9th மந்த் பண்ணலாமான்னு பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 7th மந்த்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் நானும் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து 7th மந்த்தே பேபி ஷவர் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து வீடியோ எடுக்க முடியல, ஃபோட்டோ தான் எடுத்திருந்தாங்க. அது இன்னும் ஆல்பம் எதுவும் வரல. ஸோ வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு வீடியோ வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். ஓகே, பாய்.